அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஹோப்பனோபோனோ பத்தி நான் இங்க வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நியூ மாஸ்டர்ஸ்க்காக இங்க நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹோப்பனோபோனோ பிரேயரை வந்து கண்டுபிடிச்சது இந்த மோர்னா அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து உலகம் பூரா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்களை வந்து கியூரும் பண்ணியிருக்காங்க இந்த ஹோப்பனோபோனோ பிரேயர் மூலியமா. இந்த விஷயம் தெரிஞ்சு டாக்டர் ஹியூலன் அப்படிங்கிறவர் வந்து அவங்க கிட்ட, இந்த மோர்னாங்கிறவங்க கிட்ட போய் இந்த பிரேயரை கத்துக்கிட்டு அவரு வந்து அதை ரொம்ப சிம்பிளிஃபைடா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஏன்னா அந்த மோர்னா அப்படிங்கிறவங்க வந்து இதை எப்படி செய்வாங்கன்னா, அவங்கள பார்க்க நம்ம வந்து போகணும். இப்போ உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு நோய் இருக்குன்னா அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம போகணும். அப்ப அவங்க நமக்கு வந்து நம்ம கைகளை தொட்டோ இல்ல நம்மளுடைய தலை மேல கைய வச்சோ தான் அந்த ஹீலிங் பவரை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனா டாக்டர் ஹியூலன் அது வந்து எப்படி மாத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து எந்த பேஷண்ட்டையுமே தேடி போ தேவையில்ல, பேஷண்ட்டும் இவரை தேடி வர தேவையில்ல. பார்க்காமயே வந்து இவரால ஹீல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவரு அந்த பிரேயரை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டாக்டர் ஹியூலனை வந்து ஒரு நாள் இந்த ஹவாயன் தீவுல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், மனநலம் குன்றிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, அங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது என்ன மாதிரி பேஷண்ட்னு பாத்தீங்கன்னா, மர்டரர்ஸ், நிறைய கொலை பண்ணிட்டு வந்தவங்க, ரேபிஸ்ட், நிறைய ரேப் எல்லாம் பண்ணவங்க, ரொம்ப கொடுமையான கொடூரமான புத்தி இருக்கிறவங்க வந்து அந்த வார்ட்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள வந்து சரி பண்றதுக்காக டாக்டர் ஹியூலனை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க. ஹவாயன் தீவுல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவர் எல்லாரும் மாறி போய் அந்த பேஷண்ட்டை பார்த்து அவங்களுடைய அவங்க கிட்ட பேசிட்டு எப்படி இருக்கு என்ன அந்த மாதிரி எந்த விசாரணையுமே அவர் பண்ணல. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பேஷண்ட்டுடைய கேஸ் ஹிஸ்டரி, ஒருத்தருக்கும் ஒரு ஃபைல்ல ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல, அதை வந்து எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்து அந்த அந்த பேஷண்ட்டுடைய ரெக்கார்டை வச்சுட்டு இவர் இந்த பிரேயரை சொல்லியிருக்காரு. அது சொல்லும் போது அவருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்குள்ள அவ்வளோ ஒரு எமோஷனல் இது வருதான், டர்மாயில் மாதிரி. அப்படி ஒரு கோபம், எல்லா எல்லா எமோஷனும் கலந்து அவருக்குள்ள நடக்குது. இந்த சொல்ல சொல்ல ஒரு ஒரு பேஷண்ட்டுடைய அந்த ஃபைலையும் வச்சு சொல்ல சொல்ல அப்படி நடக்குதான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அவங்களுடைய மெமரிஸை வந்து கிளியர் பண்றதுக்காக இவர் வந்து தன்னை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. அதாவது தன்னை தூய்மைப்படுத்துற மூலியமா இவரு தனக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு டாக்டர்னா எப்பவுமே பேஷண்ட்டுக்கு தான் வந்து மருந்து கொடுத்து பேஷண்ட்டுக்கு தான் அந்த ஒர்க் பண்ணுவாங்க, பேஷண்ட்டை வச்சுதான். ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்குள்ள அந்த வேலையை செஞ்சிருக்காரு. அதாவது இவரை வந்து எந்த அளவுக்கு இவருடைய எனர்ஜிஸ் வந்து எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு அவங்க வந்து தூய்மை ஆயிடுவாங்க. ஏன்னா இப்ப இந்த கான்செப்ட் என்னன்னா, அந்த ஹோப்பனோபோனோ ஹியூலனோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஒரு மனிதர் வந்து உங்க முன்னாடி உங்களை கொடுமைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தீங்கு செய்யறாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா நாம தான். 100% வந்து நம்மளுடைய பொறுப்பு தான். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்குள்ள இருக்கு. அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்த மனிதர் உங்க முன்னாடி நின்னுட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அதுதான் வந்து இந்த ஹோப்பனோபோனோவோட கான்செப்ட். இப்போ ஒரு சூழலை நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முதல் வந்து உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை நீங்க மாத்தணும். உங்களுடைய உள் சூழலை நீங்க மாத்தாம வெளியில உங்க சூழலை வந்து மாத்தவே முடியாது. சரிங்களா? நீங்க வந்து குறை சொல்லலாம். அவங்க வந்து இப்படி என்ன ட்ரீட் பண்றாங்க, அவங்க என்ன வந்து இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்கன்னு நம்ம வந்து மத்தவங்கள ப்ளேம் பண்ணுவோம். ஒரு குறைய நீங்க வந்து மத்தவங்க கிட்ட பாக்குறீங்கன்னாவே அந்த ப்ரோக்ராம் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் அந்த அந்த பர்சன் வந்து உங்க கண் முன்னாடி இருக்காரு. ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்ல ஒரு ரேப் நடக்குது அப்படிங்கும்போது உங்க கண்ணு முன்னாடி அங்க நடக்குதுங்கும் போது அதுக்கும் பொறுப்பு வந்து 100% நீங்க தான். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அதனால வந்து அது உங்களுடைய பொறுப்பு. அதுதான் இந்த கான்செப்ட். சரிங்களா? அப்போ உங்க வீட்டிலேயே எடுத்துக்கோங்க, யாராவது வந்து யாராவது ஒருத்தர், நம்மளுடைய ரிலேட்டிவா இருக்கட்டும், இல்ல நம்ம குடும்பத்துல நம்ம பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தரா இருக்கட்டும், உங்களை ரொம்ப இல் ட்ரீட் பண்றாங்க, உங்களை அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய எனர்ஜி, உங்களுக்குள்ள நீங்க என்ன எனர்ஜியை கேரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மெமரிஸை நீங்க கேரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள அந்த மெமரி இருக்கிறதுனால தான், அதுவும் அந்த மெமரி வந்து சும்மா இல்லை, அந்த மெமரி நீங்க எப்படி கேரி பண்ணிட்டு இருப்பீங்க, வித் லாட் ஆஃப் பெயினோட.
அந்த மெமரி பூரா ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயினோட நீங்க அதை கேரி பண்ணி உள்ள வச்சிருக்கனால தான் அந்த பர்சனும் வந்து உங்களை அப்படி நடத்துறாங்க. ரொம்ப பேடா உங்களை ட்ரீட் பண்றது, அபியூஸ் பண்றது எல்லாம் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்கிட்டீங்கன்னா யாருமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் இந்த ஹோபனோபோனோவோட கான்செப்டே. இப்போ வந்து மெமரிஸ் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் ஹியூமன் கைண்ட். இப்போ நம்ம நிறைய மக்கள் இருக்காங்க. நீங்க ஒரு கும்பல்ல போறீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே அன்கான்ஷியஸா உங்களுக்குள்ளேயும் வந்துடும். இப்போ ஒரு ஃபேமிலியில நம்ம 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேரோட மெமரியுமே அன்கான்ஷியஸா கனெக்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு சளி பிடிச்சா மற்றவங்களுக்கும் அது வந்து கண்டாஜியஸ் பரவுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மெமரிஸ், நம்மளுடைய எனர்ஜிஸ் எல்லாமே பரவக்கூடியது. ஸோ அந்த எனர்ஜிஸை நீங்க எப்படி கிளியர் பண்ணணும்னா இந்த மந்த்ரா சொல்லணும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இந்த டாக்டர் ஹியூலன் வந்து எப்படி இப்படி எல்லாம் குணப்படுத்துறாரு? அந்த மாதிரி கொடுமையான ஒரு பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்க அந்த கைதிங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானவங்க. அவங்க பக்கத்துல கூட போய் நிக்க முடியாத, டக்குன்னு கொன்னுருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்சமான ஆளுங்களை, அந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்சமான ஆளுங்க அவங்கள வந்து இந்த டாக்டர் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 20 பேருக்கு மேல எல்லாருமே வந்து சரியாயி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இவர் ஒரு மெடிசனுமே கொடுக்கல. இந்த 4 மந்த்ரா மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்பனா இது எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு இவருக்கு தெரியும், ஜோ விட்டேல் அப்படிங்கிறவர் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அவருக்கு வந்து ரொம்ப கியூரியஸ் ஆகி எப்படி இந்த டாக்டர் இதெல்லாம் பண்றாரு, என்ன நடக்குது, ஸோ ஆக்சுவலா என்ன உள்ள மனுஷங்களுக்குள்ள நடக்குது, எப்படி அவங்க கியூர் ஆகணுங்கிறத ஒரு கியூரியாசிட்டியில டாக்டர் ஹியூலனை ஜோ விட்டேல் அப்படிங்கிறவரு போய் பார்க்கறாரு, சந்திக்கிறாரு. இவர் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம், அதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காரு. ரொம்ப பிரபலமானவர் ஜோ விட்டேலுங்கிறவர். அவர் புக்ஸ் எல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இவருக்கு வந்து அவரை பத்தி, இந்த டாக்டரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், அவர் ஹீலிங் பவர் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு ஆர்வம். போய் அவரை மீட் பண்றாரு. அப்போ டாக்டர் கிட்ட வந்து கேட்கிறாரு, நீங்க எப்படிங்க இதெல்லாம் செய்றீங்க, என்னங்க நடக்குது உள்ள அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொல்றாரு என்னன்னா, இந்த ஹோப்போனோபோனோ வந்து நம்ம எனர்ஜியை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுது. நியூட்ரலைஸ்னா நமக்குள்ள வந்து எனர்ஜி இம்பேலன்ஸா இருக்கும்ல, நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், அதெல்லாம் கலந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இம்பேலன்ஸா இருக்கும். ஸோ அதனாலதான் நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பதட்டம் இருக்கு, கோபம் வருது எல்லாம்னா நம்ம எல்லாருமே, நமக்கு தெரியும் பிஎம்சியில சொல்றது என்னன்னா நம்ம எல்லாருமே எனர்ஜி பீயிங்ஸ் தான். ஸோ அந்த எனர்ஜி லெவல் வந்து நியூட்ரலைஸா இல்லாம இருந்துச்சுன்னா தான் நமக்கு நோய்கள் வரும், நம்ம அதுக்கான சூழ்நிலைகளை ஈர்ப்போம். ஸோ இந்த ஹோப்போனோபோனோ வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு இதை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க எனர்ஜியை நியூட்ரலைஸ் மட்டும் பண்ணல, தேவையில்லாத எனர்ஜியை வந்து அது ரிலீஸும் பண்ணிரும். ஸோ நீங்க சுத்தமாயிருவீங்க. நீங்க உங்களுடைய உள் சூழல் வந்து சுத்தமா இருந்துச்சுன்னா உங்களுடைய வெளி சூழலும் சுத்தமா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த மோர்னாங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன இந்த ஹோப்பனோபோனோ பத்தி சொன்னாருங்கிறத டாக்டர் ஹியூலன் சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைல்டு, நம்ம குழந்தைங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட், சரிங்களா? மதர் வந்து கான்ஷியஸ் மைண்ட், ஃபாதர் வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். நமக்குள்ள வந்து மைண்ட்ல வந்து சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ், கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. ஸோ இந்த சைல்டு வந்து சப்கான்ஷியஸ், அதுல எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். அம்மா வந்து கான்ஷியஸ், அப்பா வந்து சூப்பர் கான்ஷியஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மூணு கான்ஷியஸுமே ஒன்னா அலைன் ஆகி இருந்துச்சுன்னா உங்க எனர்ஜி லெவல் வந்து நியூட்ரலைஸ்டா இருக்கும். நீங்க பேலன்ஸ்டா இருப்பீங்க. பேலன்ஸ்டு ஸ்டேட், ஜீரோ லிமிட், அதாவது நீங்க கிளீனா இருப்பீங்க, எந்தவித குழப்பமும் இல்லாம மைண்டும் பேலன்ஸா இருக்கும், உங்க எனர்ஜியும் பேலன்ஸா இருக்குங்கிறது தான். இந்த மூணுமே, மதர், சைல்டு, ஃபாதர், 3 பேருமே ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கணும். அதுதான் இவங்க வந்து சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ்னா யார் யாருன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்குள்ள, ஒன்ஸ் யூ நோட்டீஸ் எனி ப்ராப்ளம், பிசிக்கலோ மென்டலோ எமோஷனலோ என்னவா இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்னா கிளீன் பண்ணணும். யாரை கிளீன் பண்ணணும்? அடுத்தவங்களை போய் கிளீன் பண்ணக்கூடாது. உங்களை முதல் செக் பண்ணிக்கணும், உங்களுக்குள்ள ஏதோ தவறா இருக்கு. ஸோ அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. மென்டலா நீங்க ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்கீங்க, என்னமோ மைண்ட் உங்களுக்கு சரியில்லைனாவே, ஸோ ஏதோ ஒரு தவறான ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள இருக்கு, அதை கிளீன் பண்ணும். உடனே நீங்க இந்த ஹோப்பனோபோனோவை செஞ்சுக்கணும்.
If you want to solve a problem, ask yourself, what's going on in me that causing this person to bug me? இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உங்களை திட்டுறாங்க, உங்களை வேணுனே வம்பு பண்றாங்க அப்படின்னா முதல்ல நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். உங்களுக்குள்ள என்ன வந்து நடந்துட்டு இருக்கு? ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள தப்பா போயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பர்சன் வந்து உங்களை வந்து அப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிறது. இன்னொன்னு, நம்ம ஹார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பியூர் நோ மெமரிஸ், மெமரிஸே இருக்காது, இன்ஸ்பிரேஷன் கூட இருக்காது. எதுவுமே இல்லாம சுத்தமா இருக்கிறது தான் நம்மளுடைய ஹார்ட். அந்த மாதிரி இருந்தாதான் நீங்க வந்து அந்த ஜீரோ ஸ்டேட், இவர் சொல்லக்கூடிய அந்த தூய்மையான நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைன் ஸ்டேட்டுக்கு நீங்க போய் ரீச் ஆக முடியும். ஸோ அதுக்கு நீங்க இந்த கிளீனிங் ஒர்க்கை நீங்க செய்யணும். The people enter in your life, their problem is your problem. You are the source of all experiences. உங்க வாழ்க்கையில வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் சோர்ஸ் யாரு? நீங்க தான். சில மக்கள் வந்து உங்க வாழ்க்கையில வராங்க அப்படின்னா அதுக்கான காரணமும் வந்து நீங்க தான். ஸோ அவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்க தான் காரணம். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான். So check, are you acting from memory or inspiration? We basically unconscious. If memory running inside, you cannot receive message from universe. நமக்குள்ள பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மெமரி வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். இவர் எல்லாமே மெமரின்னு சொல்றாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க என்ன மாதிரி எல்லாம் சிந்திக்கிறீங்கிறத இவர் வந்து ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க எப்பவுமே உங்களை செக் பண்ணிக்கணும். நீங்க வந்து என்ன வேலை செஞ்சாலுமே உங்க மெமரியில இருந்து நீங்க அதை செயல்படுத்துறீங்களா? நீங்க எப்படி ஆக்ட் பண்றீங்க? உங்க மெமரியில இருந்து வருதா? இல்ல அது வந்து இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வருதாங்கிறது. மெமரி அப்படின்னா, இப்போ நான் இன்னைக்கு கிளாஸ் நடத்துறேன், நாளைக்கு இந்த கிளாஸ் வந்து ஒரு மெமரி ஆயிடும். ஸோ ஆனா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு குட் மெமரியா இருக்கும். ஸோ அந்த அடுத்த நாளும் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரம் மெமரி அப்படிங்கிறது. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ஒரு பழக்கத்தை நீங்க வந்து கண்டினியூஸா செய்றீங்கன்னா அது உங்க மெமரியில இருந்து வருது. ஏன்னா அந்த மெமரியில இருக்கு, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பழக்கத்தை நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. அது வந்து குட் மெமரியா இருந்து ஆட்டோமேட்டிக்கா செஞ்சீங்கன்னா அதுவும் ஓகே. பேட் மெமரியா இருந்தது கூட சில கெட்ட பழக்கங்கள் பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுடைய மெமரியில இருக்கு. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த பழக்கத்தை செஞ்சுட்டே இருப்பீங்க. கெட்ட விஷயத்தையே ரெப்பிட்டேட்டிவா கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து பேட் மெமரி. ஸோ ஒரு கேள்வி நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள கேட்டுக்கணும். இது மெமரியில இருந்து வருதா இல்ல இன்ஸ்பிரேஷன்ல இருந்து வருதா அப்படிங்கிறத கேட்கணும். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய சுய உந்துதல். எல்லாருக்குள்ளயும் ஒரு சுயம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த சுயத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மெசேஜ். நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்மளை எப்பவுமே வந்து காண்டாக்ட் பண்ணிட்டே இருக்கும். அது தொடர்ச்சியா காண்டாக்ட் பண்ணிட்டே இருக்கும் உங்களை. அது வந்து மெசேஜ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்க மைண்டுக்குள்ள செலுத்துறதுக்காக வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு மெமரிஸை வந்து ஓட்டிக்கிட்டே இருப்போம். பொதுவா நம்ம என்ன மாதிரி மெமரிஸை ஓட்டுவோம்? நடந்து முடிஞ்ச மெமரிஸ் தான் நமக்குள்ள ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து யூனிவர்ஸை உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ண விடாம தடுத்துரும். அப்படி தடுத்துருச்சுன்னா யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு மெசேஜ் சொல்லுது? எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ்ல இருந்து கிடைச்சிட்டே தான் இருக்கு. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நீங்க இந்த மெமரிஸ் எல்லாம் இல்லாம உட்காந்து இந்த ஓப்பன போன சொன்னு இதை அப்படியே கிளியர் உங்களை கிளீன் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த மெமரிஸை நீங்க ரிசீவ் பண்ணிடுவீங்க. லைக் அந்த யூனிவர்ஸ் சொல்ற மெசேஜை நீங்க வந்து ரிசீவ் பண்ணிடுவீங்க. அது ரிசீவ் ஆகாம தடுக்கிறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள ரன் ஆயிட்டு இருக்கிற இந்த மெமரிஸ் தான். அதுதான் பிரச்சனையா வந்து உங்க என்விரான்மெண்ட்லயும் இருக்கு. எல்லாமே இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வெளியில நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமே உங்க உள்ள இந்த மெமரிஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்கிறதுனாலதான். அதுதான் பிரச்சனையே. இப்ப அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூட, ஒருத்தர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நீங்க இந்த ஹோபோனோபோனோவை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க வீட்டுக்கு போறது நல்லது. ஏன்னா அவங்கள பத்தின சில மெமரிஸ் எல்லாம், நீங்க பேட் மெமரிஸ், அவங்கள பத்தி நீங்க எத்தனையோ கெட்ட விஷயங்கள், அவங்கள பத்தி நிறைய குறை எல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா மறுபடியும் அதே எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்க கெயின் பண்ணுவீங்க. அதனால அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? உட்காந்து இந்த ஹோபோனோபோனோவை பண்ணி உங்க மைண்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள பாக்குறதுக்கு நீங்க போகணும். ஓகேங்களா? அடுத்தது, when you spot something in another person that you don't like, you have it in you as well. இப்போ ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு ஒரு பிடிக்காத விஷயம், அவங்க அந்த மாதிரி வேலை செய்யறது எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியே அந்த வேலையை செய்யறாங்கப்பா, பண்ண தப்பையே பண்றாங்கப்பா, நீங்க அவங்க கிட்ட ஸ்பாட் பண்றீங்க, அவங்க கிட்ட அந்த குறைய நீங்க பாக்குறீங்கன்னா அதே விஷயம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சோ அது உங்களுக்குள்ள இருக்கிறனாலதான் உங்க கண்ணுக்கு அது தெரியுது. சோ அங்க நீங்க என்ன பண்ணணும்?
இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ, நமக்குள்ள அது இருக்கு, அதனாலதான் நமக்கு அது தெரியுது அப்படின்னு இம்மிடியேட்டா அந்த கிளீனிங் ப்ராசஸை நீங்க பண்ணணும். இம்மிடியேட்டா அந்த ஹோப்பனோபோனோ பண்ணி கிளீன் பண்ணணும். ஓகேங்களா? மோஸ்ட் இன்சிஸ்டன்ட் ப்ரோக்ராம் உமன்ஸ் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் மென். இது என்னன்னா, இப்போ பெண்கள் பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் மேல ஒரு பயங்கரமான வெறுப்போட இருக்காங்க. அதிகபட்சமான பெண்களுக்கு ஆண்கள் மேல வெறுப்பு இருக்கு. கரெக்டா? அது உண்மைதானே? ஏன்னா அவங்க எப்பவுமே டாமினேட்டிங், அவங்க எப்பவுமே அடக்கி ஆள்றாங்க, அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க சொல்றத பெண்கள் கேட்டே ஆகணும். இப்போ நம்ம முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா கூட பெண்கள் வந்து பழைய பயங்கரமான ஒரு கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. திரௌபதி காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே பெண்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சோ அந்த எனர்ஜி எல்லாம் அவங்க பிரபஞ்சத்துல வந்து விட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்மளும் கேரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த எனர்ஜி எல்லாம் நமக்குள்ளேயும் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு வந்து அடிமையாயிடுவா. அன்கான்சியஸா அப்படியே அடிமையா இருப்பாங்க. பயம் வேற இருக்கும். இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த எனர்ஜி, இந்த ப்ரோக்ராம்லாம் எங்கிருந்து வந்தது? எப்படி ஒரு பெண் இப்படி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் முன்னாடியில இருந்தே வந்திருக்கு. அவங்க எல்லாம் அதை விட்டதெல்லாம் நம்ம அப்படியே கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை கிளீன் பண்றதுங்கிறது வந்து பெரிய விஷயமா. இதை கிளீன் பண்றது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு டாக்டர் ஹியூலன் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா டாக்டர் ஹியூலனுமே அவருடைய வாழ்க்கையில அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்து பல பிரச்சனைகள், ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்தார். அப்ப அவர் இருந்த கஷ்டத்துல தான் அவர் வந்து இங்க மோர்னா உங்களை போய் சந்திச்சிருக்காரு. அப்போ மோர்னா வந்து நிறைய ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தியிருக்காங்க. நிறைய பேர் ஹீலிங் எல்லாம் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ல இவரும் போய் கலந்துருக்காரு. கலந்துக்கிட்டு இவர் மட்டும் இல்ல, அவருடைய பொண்ணையும் கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்கு. சிங்கிள்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நோயை வந்து மோர்னா வந்து மந்திரம் சொல்லி சரி பண்ணிட்டாங்களாம். அவருக்கு வந்து அதுல இருந்து தான் ஆச்சரியமா, எப்படி அது இவங்க வந்து சரி பண்ணிட்டாங்களே, 1 வீக்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சிங்கிள்ஸ் போயிடுச்சாம், சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு அதுல இருந்து தான் இவருக்கு ஆர்வம் வந்து கத்துக்கிட்டு நமக்கும் இந்த விஷயத்த உலகம் பூரா பரப்பியிருக்காரு. ஸ்டார்டிங்ல அவரே வந்து மோர்னா சொல்ற அந்த மந்திரத்தை எல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுவாராம். அவங்க வந்து இந்த மந்திரவாதி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களாம். கடவுள்கிட்ட இப்படி பார்த்து வானத்தை பார்த்தெல்லாம் பேசுவாங்களாம். ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க என்னென்னமோ பண்றாங்க, பட் அவங்க ஹீல் பண்றாங்க. அதுதான் அங்க உண்மை. சோ அது நடந்தனாலதான் டாக்டர் ஹியூலனுக்கே வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு கத்துக்கிட்டாரு. அவங்க பண்ற விஷயம் நிறைய இவருக்கு பிடிக்கல. எதுவுமே வந்து ஒரு மந்திரவாதி பண்ற மாதிரி பண்றது, இதெல்லாம் வந்து எப்படி ஏத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்துல தான் அவரும் இருந்தார். ஆனா ரிசல்ட் பார்த்தா சக்சஸ், ஹீல் ஆயிடுது. சோ அதுல இருந்து இவரு கத்துக்கிட்டு வந்ததுதான் இந்த ஹோபோனோபோனோ அப்படிங்கிறது. சோ அவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்ம இத வந்து ஒரு சேவையா மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து சேவையா இதை வந்து செஞ்சிட்டு இருந்தார். இவரு பத்தி தான் வந்து ஜோ விட்டேலுங்கிறவரு ஜீரோ லிமிட் புத்தகத்துல போட்டிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்களை தான் நமக்கு வந்து அந்த புக்ல வந்து போட்டிருக்காரு. இப்ப ஜோ விட்டேல டாக்டர் ஹியூலனை வந்து பாக்குறதுக்கு ஒரு ஒரு நாசால இருந்து ஒரு பெண்மணி வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க எங்க நாசால வந்து ஒரு ராக்கெட் வந்து வேலை செய்யல அப்படின்ட்டு அந்த விஷயத்துக்காக டாக்டர் ஹியூலனை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. சோ இதுக்கு டாக்டர் ஹியூலனுக்கும் ராக்கெட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே கிடையாது. ஆனா டாக்டர் ஹியூலன் வந்து இதை என்ன எப்படி பார்த்திருக்காருன்னா, அந்த பெண்மணி தன்னை வந்து தேடி வந்துன்னு, ஓகே, நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு ராங் ப்ரோக்ராம் இருக்கு. அதனாலதான் இந்த பெண்மணி நாசால இருக்கிற ஒரு பெண்மணி வந்து டாக்டரை பார்க்க வந்திருக்காங்கன்னு அவரு 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாருல. சோ இந்த ராக்கெட் பிரச்சனைக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பெண்மணி கிட்ட வந்து அவரு சொல்றாரு, ஓகே, நான் வந்து பியூரிஃபை பண்றேன் அப்படின்னு. அவர் என்ன பண்றாருன்னா, உட்கார்ந்து மணிக்கணக்கா அவரை பியூரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறார். சோ இந்த விஷயத்த ஜோ விட்டேல் கேள்விப்படுறார். உடனே வந்து இந்த ஜோ விட்டேல் கேள்விப்பட்டு அந்த நாசால அந்த பெண்மணியை பார்க்க போறார். அவரை போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட கேக்குறாங்க, என்ன உங்க ராக்கெட் ரெடி ஆயிடுச்சா, சரியாயிடுச்சான்னு. அந்த பெண்மணி சொல்றாங்க, ஆமா, ராக்கெட் வந்து சரியாயிடுச்சுங்கிறாங்க. கண்டிப்பா அந்த ராக்கெட் வந்து சரியா ஆக முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் அந்த ராக்கெட் இருந்தது. ஆனா நான் ஜோ விட்டல போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து ஒரு 1 வீக்ல வந்து அந்த ராக்கெட் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, தன்னால சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்றாங்க. ஏதோ சம் நேச்சர் ஆஃப் மிராக்கிள், ஏதோ மிராக்கிள் நடந்துருச்சு, அதனால அந்த ராக்கெட் சரியாயிடுச்சு. ஆனா என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். சோ இதுதான் அங்க வந்து ஒண்ணு நடக்குது. அது வந்து யாராலையும் நம்பவே முடியல. ஆனா மிராக்கிள் நடக்குது. சோ இங்க வந்து நம்ம இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் மிராக்கிள்ல வந்து பிலீஃப் இருக்காது. ஆனா மிராக்கிள் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும். நம்புங்க.
இப்போ ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரு ஒரு நடிகர். அவரு வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தார்? ஒரு கண்டக்டரா இருந்தவர். அவரு சொன்ன வார்த்தையும் இதுதான். பிலீவ் இன் மிராக்கிள்ஸ். நம்ம வாழ்க்கையில மிராக்கிள் நடக்கும். நீங்க நம்புனீங்கன்னா. சோ அந்த பெண்மணி வந்து எந்த நம்பிக்கையில டாக்டரை தேடி வந்தாங்களோ தெரியல. ராக்கெட் சரியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த இந்த பிரேயரை நம்ம வந்து நம்பிக்கையோட நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மிராக்கிள் நடக்கும். அதனால எந்த அளவுக்கு நீங்க உங்களை பியூரிஃபை பண்ண முடியுமோ பியூரிஃபை பண்ணீங்க. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நம்ம இதோட செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.